இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற அற்புதமான தலைப்பு பிரசன்ன ஜோதிடம் என்றால் என்ன. நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க, சார் பிரசன்ன ஜோசியம்னா என்ன சார், பிரசன்ன ஜோதிடம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜாதகம் பார்த்துருக்கோம், நியூமராலஜி தெரியும், இப்படியெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் சார். பிரசன்னம்னா என்ன அப்படின்னா, பிரசன்னம்ங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் வர்ற அன்னைக்கு அன்றைய கிரக நிலைகளை வைத்து அதற்கான ஒரு லக்ன கணிதம் எடுத்து, ஒரு லக்னம் வரும், அந்த லக்னத்தை வச்சு உங்களுக்கான தோஷங்கள், சாபங்கள், கோபங்கள், நெருக்கடிகள், புண்ணிய பலன்கள், கர்ம வினைகளுடைய தோஷங்கள், முன்னோர்களுடைய சாப கோபங்கள், நீங்கள் குடியிருக்கிற வீடு பலமா பலவீனமா, சல்லிய தோஷம் எதுவும் இருக்கா, இப்படி ஒரு ஆராய்ச்சி பண்ணி உங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்கள் தனிப்பட்ட நபருக்காகட்டும், அல்லது உங்கள் குடும்பத்திற்கே ஆகட்டும், அல்லது ஒரு குலத்துக்கே, எங்கள் குலமே இருக்குது சார், எல்லாரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்காகட்டும் பார்க்குற ஒரு முறை தான் பிரசன்னம். பிரசன்னத்தில் 36 வகை பிரசன்னம் இருக்குங்க. நம்ம பார்க்குற முறை கேரள முறைப்படியான சோழி பிரசன்னம். சோழினா 108 சோழிகள், கடல்ல கிடைக்கும் இல்லைங்களா முத்து, 108 சோழிகள், அதை வச்சு ஒரு தேக்கு பலகையிலையோ அல்லது பலா பலகையிலையோ தெய்வ சங்கல்பமா பிரார்த்தனை பண்ணி அந்த சோழி போட்டு அதுக்கான லக்னம் எடுத்து உங்கள் வினைகள், தோஷங்கள், இப்படி ஒரு 20 வகையான சாபகோப தோஷங்கள் இருக்கு, அதில் எதுலையாவது நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, அதை ஏதாவது சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அனுபவிச்சு தான் தீரணும்னா பிரார்த்தனைகள் மூலியமா பிரச்சனைகளை நீங்கள் குறைச்சிக்கலாம். இதற்கு தான் நம்ம பிரசன்னம் பார்க்குறோம். இதுக்கு இந்த சோழி பிரசன்ன முறைக்கு நீங்கள் நேரடியாக வந்து தான் பார்த்துக்கணும், இல்லைன்னா பார்க்க முடியாது. அடுத்தது தாம்பூல பிரசன்னம், வெற்றிலையை வைத்து பார்க்கின்ற பிரசன்ன முறை. வெத்தலை, பாக்கு, எலுமிச்சம்பழம் இது மட்டும் கொண்டு வந்து அந்த வெத்தலை வச்சு அந்த பிரசன்னம் பார்த்துக்கலாம். இந்த சோழி பிரசன்னத்துக்கு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் மேக்சிமம் நீங்கள் தவிர்த்து வர்றது நல்லது. இல்லை அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்து தான் ஆகணும்னா அது உங்கள் கர்மா. ஆனால் வெற்றிலை பிரசன்னத்துக்கு அப்படி இல்லை, நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம், அதுக்கு தோஷமே கிடையாது. அந்த வெற்றிலை பிரசன்னத்துலையும் இதே மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வர வெத்தலையை வச்சு கணக்கு வச்சு லக்னம் எடுத்து அதில் என்ன தோஷங்கள், சாபங்கள், கோபங்கள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இதில் அடுத்தது ஜாமக்கோள் பிரசன்னம். நீங்கள் நேரடியாக வர வேண்டிய அவசியம் இருக்காது. வெத்தலை பிரசன்னத்துக்கும் சோழி பிரசன்னத்துக்கும் நேரடியாக விசிட் பண்ணணும். என்னோட ஆஃபீஸ்க்கு வந்தால் தான் அது பார்க்க முடியும். அது சோழி ஜாமக்கோள் பிரசன்னம்ங்கிறது, ஜாமம்ங்கிறது 1.5 மணி நேரத்துக்கு ஒரு கிரகம் நகர்றது தான் ஜாமம். அது கோள் தானே நகருது, அதை ஜாமக்கோள் பிரசன்னம். நீங்கள் கூப்பிடும்போது இருக்கிற நேரத்தில் என்ன கிரக நிலைகள் இருக்கோ அதில் உங்கள் கர்ம வினைகள், தோஷங்கள், சாபங்கள், கோபங்கள், நெருக்கடிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு சில தீர்வுகள் கிடைக்கும். அதை பண்ணி நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு அது உங்களுக்கு உதவியாக இருக்கும். இதுதான் பிரசன்ன ஜோதிடம். இது யாரெல்லாம் சார் பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல ஜாதகம் இல்லை சார் எங்களுக்கு அப்படின்னா அவங்க பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா ஜாதகம் இருக்குது, ஒரு 10 பேர்த்துக்கிட்ட 20 பேர்கிட்ட நான் பார்த்துட்டேன், ஆனாலும் எங்களுக்கு தீர்வு இல்லை, ஏதோ ஒரு கஷ்டம், ஒரு நெருக்கடி, ஒரு போராட்டத்தில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம், இது எதுனாலன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். குலதெய்வத்துக்கு போயிட்டு வந்தால் எங்களுக்கு அனுகிரகம் இல்லாமல் இருக்குது, வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது, திருமணம் காலதாமதமாக இருக்குது, திருமணம் தடையாயிட்டு இருக்கு, பூர்வ புண்ணியம், பாக்கியம் எல்லாமே இப்போ லைவாக இந்த காலகட்டத்தில் 2023 உதாரணத்துக்கு எங்களுக்கு நல்லபடியாக இருக்கா, நாங்கள் அதை வச்சு பயனடைஞ்சு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த பூர்வ புண்ணியம் கொடுக்குமா, இது எல்லாமே ஒரு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அதற்கு ஒரு சரியான தீர்வாக இருக்கிறது தான் பிரசன்ன ஜோதிட முறை. இந்த பிரசன்ன ஜோதிடம் தமிழ்நாடு மட்டும் இல்லை, கேரளாவிலையும் பிரபலையும். கேரளாவில் தான் பிரபலியமாக இருந்தது சோழி பிரசன்ன முறை. இப்போ தமிழ்நாட்டில் பரவலாக பார்த்துக்கிட்டு வராங்க. அதில் நானும் அடியேனும் ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில். அதில் என்னுடைய புத்தகம் இருக்குது, சக்திமிகு சோழி பிரசன்னம் அப்படின்னு புத்தகம் கூட நம்ம வெளியிட்டிருக்கோம். 2 ஆண்டுகள் ஆச்சு. புத்தகம் நல்ல சேல், நல்லா போயிருக்கு. அதில் ஒளிவு மறைவு இல்லாமல் பிரசன்னம் பார்க்குற முறைகளை பற்றி எழுதியிருக்கேன். யாருக்காவது ஜோதிடர்கள் படிக்கணும், வாங்கி படித்து நானும் பிரசன்னம் பார்த்துக்கணுன்னா அதை நீங்கள் படித்து பயன்பெறலாம். ஆனாலும் ஒரு குருவின் ஆசியோடு அந்த பிரசன்ன முறையை கற்றுக்கொண்டு பார்ப்பது தான் சரியான முறை அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்போ பிரசன்னம் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிளான ஒரு சப்ஜெக்ட். அது
ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு நெருக்கடிகளை தோஷங்களை எளிமையாக கண்டுபிடிக்கிற ஒரு டூல். அப்படிதான் பிரசன்ன ஜோதிடம். இது யாரெல்லாம் பார்க்கலாம் சார்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான். எங்களுக்கு வளர்ச்சியே இல்லை, எல்லாமே தப்பாக நடந்துகிட்டு இருக்கு, எது எடுத்தாலும் சிரமத்தில் தான் இருக்கிறோம், கஷ்டத்தில் தான் இருக்கிறோம்னு யாராவது ஃபீல் பண்ணால் அவங்க பிரசன்ன ஜோதிடம் பார்க்கலாம். இதில் இந்த இந்த நிகழ்ச்சியில் இன்னொரு முக்கிய அறிவிப்பையும் சொல்லிடுறேன். இந்த பிரசன்ன ஜோதிடத்தை நிறைய பேர் பார்க்குறாங்க. நீங்கள் எங்கிட்ட தான் பார்க்கணுங்கிறதுக்காக இந்த பதிவு கட்டாயம் இல்லை, அதை தெளிவுபடுத்திடுறேன். உங்களுக்கு பக்கத்துலேயோ உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையோ யாராவது பிரசன்ன ஜோதிடம் பார்த்தா தாராளமாக நீங்கள் அணுகி பார்க்கலாம். அது உங்களுக்கு ஒரு விமோச்சனத்தை கட்டாயம் கொடுக்கும். ஆனால் என்னுடைய மெத்தேடு நான் பிரசன்னம் பார்க்கறது எளிய பரிகாரங்கள் அப்படிங்கிற ஒரு மெத்தேடு தான். அதனால நீங்கள் எங்கே போய் பிரசன்னம் பார்த்தாலும் தேவையில்லாத செலவுகளுக்குள்ள நீங்கள் போயிட வேண்டாம். பெரிய பரிகாரங்கள், பெரிய செலவுகள் செய்கிறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், இது செஞ்சால் சரியாயிரும், இது செஞ்சால் பெரிய பூஜை பண்ணால் சரியாயிரும்னா அதை நீங்கள் யோசிச்சுக்குங்க. அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். அதுக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. என்கிட்ட நீங்கள் வந்தால் வரணும்னு விருப்பப்பட்டிருந்தா கட்டாயம் எளிய பரிகாரம் மட்டும்தான், இறை பரிகாரம் மட்டும்தான். அப்படி கிரிட்டிக்கலாக இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குது, போராட்டமாக இருக்குன்னா கட்டாயம் ஒரு ஆயில் ஹோமம் பண்ண வேண்டிய சூழல் வரலாம், மகா மிருத்யுஞ்செயம் பண்ணலாம், மகா சுதர்சனம் கூட வரலாம். அது கூட நீங்கள் உங்கள் உள்ளூரில் உங்களுக்கு பரிச்சயமான குருக்கள் கிட்ட சொல்லி நீங்கள் அந்த ஹோமங்களை நீங்கள் பண்ணிக்கலாம். அதுதான் முறை, அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுற முறை. நீங்கள் வெளியூரில் ரொம்ப தூரத்தில் இருந்து வரணும்னு விருப்பப்பட்டா கூட உங்களுக்கு பக்கத்திலேயே தமிழகம் முழுவதும் இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர்கள் பறந்து விரிந்து கிடக்கிறாங்க. நிறைய திறமைசாலிகள் இருக்காங்க, அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. இது நான் பேசுறதுனால என்ன உங்களுக்கு தெரியுது, இல்லைன்னா என்னையும் உங்களுக்கு தெரிய போறதில்லை. இப்படி அறியாமல் திறமையான ஜோதிடர்கள், திறமையான பிரசன்னகர்த்தாக்கள் எல்லா பக்கம் இருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்கள் அங்கேயே பார்த்து தீர்வு கிடைச்சதுன்னா என்னை விட சந்தோஷப்படுற ஆள் யாருமே கிடையாது. ஏன்னா இந்த கலையை நீங்கள் நம்பி வர்றதுக்கு காரணமே என்னன்னு தெரிஞ்சுக்கிறத விட எப்படி சரி பண்ணிக்கலாங்கிற நோக்கத்துல தான் எல்லாருமே ஜாதகமோ பிரசன்னமோ கட்டாயம் பார்க்க வர்றீங்க. அது ஸ்ரீ வாராகி ஜோதிடத்துல இறை பரிகாரத்தின் வாயிலாக என்ன முடியுமோ, என்னாலதான் முடியும்னு சொல்லலை, என்ன முடியுமோ அதற்கு வராகி என்னுடைய ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு நான் பலன் சொல்றேன். அது தீரணும், நீங்க நல்லா இருக்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய பிரார்த்தனை. இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அப்ப பிரசன்ன ஜோதிடத்தை சோழி பிரசன்னம் கேரள முறைப்படி, வெற்றிலை தாம்பூல பிரசன்னம், ஜாமக்கோள் பிரசன்னம், இந்த தாம்பூலத்துக்கும் சோழிக்கும் நீங்க நேரடியாக தான் எங்க போனாலும் நீங்க பார்த்துக்கணும். ஆனால் இந்த ஜாமக்கோள்ங்கிறது நீங்க உலக நாடுகளில் எந்த ஊர்ல இருந்தாலும் ஃபோன்ல கூப்பிட்டு உங்க பிரசன்னத்துல உங்களோட விஷயங்களை பூரா நீங்க அழகா கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். எல்லா பிரசன்னத்துல 3 இருக்கு சார், 3 சொல்றீங்க, எது சார் பெஸ்ட் அப்படின்னா எல்லா முறைகளுமே ஒண்ணுதான். லக்னங்களால் மட்டும்தான் மாறுபடுது. ஆனா தோஷங்களை, சாபங்களை, கோபங்களை உங்களுக்கு இருக்கிறத எந்த பிரசன்ன முறையினாலும் காட்டதான் போகுது. நீங்க ஒரு நம்பரை சொல்றீங்கனால அது பிரசன்னத்துல உங்களுக்கு தோஷத்தை காட்டிடும். இதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. நிறைய பேர் என்கிட்ட பிரசன்னம் பார்க்க வருவாங்க. வரும்போது அவங்க போட்டுட்டு இருக்கிற உடை, அவங்க வாங்கிட்டு வந்திருக்கிற பொருள், இதுலயே நான் பலன் சொல்லியிருக்கேன். ஒருத்தர் வந்தார். எப்படி வந்தாருன்னா, அவர் எனக்கு ஃபோன்லேயே சொல்கிறார், சார் நான் ஆட்டோ பிடிச்சி வந்துகிட்டு இருக்கேன், உங்கள் ஆஃபீஸுக்கு நான் ஆட்டோ பிடிச்சி தான் வந்துட்டுருக்கேன், லேட் ஆயிருன்னு சொல்லி திருப்பூர் வரைக்கும் ட்ரெயினில் வந்து அங்கேருந்து அவினாசிக்கு ஆட்டோவில் வர்றார். நான் என்ன கேட்குறேன்னா, ஆட்டோவுக்கு ஒரு லைட் தான் இருக்கும். அப்போ ஆட்டோங்கிறது சுக்கரன், ஒரு கண்ணு தான் இருக்கும், ஒரு லைட் தான் இருக்கும் ஆட்டோவுக்கு. நான் கேட்குறேன், சார் நீங்கள் ஆட்டோவில் வந்தீங்கன்னு என்கிட்ட ஃபோன்லேயே சொல்லிட்டீங்க, உங்களுக்கு பை பர்த்தில் இருந்தோ அல்லது இடையிலையோ ஒரு கண் ஃபால்ட் ஆச்சான்னு கேட்டேன். அவர் சொல்கிறார், சார் நான் கண்ணாடி போட்டிருக்கேன், என் கண் நல்லா இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, ஆனால் எனக்கு லெஃப்ட் கண் மட்டும் ஒரு விதத்தில் பார்வை குறைபாடு இருந்துக்கிட்டே இருக்குது பை பர்த்தில் இருந்து. அப்போது நீங்கள் பிரசன்னம் எது வேணாலும் பாருங்கள், ஆனால் உங்களை கூட்டு வரும்போது அந்த கர்மா உங்கள் பிரச்சனையோடு சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணி தான் என் ஆஃபீஸ்லேயே கொண்டு வந்து உட்கார வைக்குது. அதை பார்த்தே நான் கேட்க ஆரம்பிச்சிடுறேன், உங்களுக்கு இப்படியெல்லாம் இருந்ததா, இந்த தோஷங்கள்லாம் இருக்கா, இப்படி நெருக்கடிகளோடு வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறோம். வெத்தலை வாங்குறது கூட, தாம்பூலம் வெத்தலை வாங்குறது கூட உங்கள் கர்மாவின் அடிப்படையில் தான் அந்த கடைக்காரர் உங்ககிட்ட எடுத்து கொடுப்பாரு. அவர் யாருன்னே தெரியாது, ஆனால் உங்களுக்கான கர்மா அந்த வெத்தலையில் ஒளிஞ்சிருக்கும். இது பார்த்து நான் பிரமிச்சிருக்கிறேன் நிறைய தடவை. அதனால் பிரசன்ன ஜோதிடம்ங்கிறது தெய்வீகமான, ஆச்சாரமான,
வெரி ட்ரூ, ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு தெய்வ சக்தி கொண்ட ஒரு முறை. இந்த பிரசன்ன முறை நீங்கள் பார்க்கணுன்னா முதல்ல பார்க்கறதுக்கு நமக்கு இந்த விஷயம் தெரியணும். பிரசன்ன ஜோசியம்னா என்னன்னு தெரியணும். அதே போல் பிரசன்ன ஜோசியம் பார்க்க வர்றீங்க, ரொம்ப முடியாதவங்க கூட இருப்பாங்க, அவங்க கடன் வாங்கிட்டு வந்தெல்லாம் பார்ப்பாங்க. தயவு செஞ்சு கடன் வாங்கிட்டு வந்து பார்க்காதீங்க. உங்களால் ஒரு 1000மோ 2000மோ எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும், உங்களால் அந்த 500 அதாவது பணம் ஒரு மேட்டர், ஆனால் கடனோட வந்து நீங்கள் பெரிய கஷ்டத்தில் இருக்கும்போது இதை பார்க்கறதுக்காக வெளியில் எங்கேயாவது கடன் பட்டு கடன் வாங்கிட்டு பஸ் செலவு பண்ணி தூர இதிலிருந்து வந்து உங்களை வருத்திக்கிட்டு தயவு செய்து பார்க்க வேண்டாம். ஏன்னா எனக்கு அப்படி வாங்குற அந்த காசுக்கு வலி அதிகம். ஏன்னா எனக்கு நீங்கள் அப்படி வலியோடு இருந்தீங்கன்னா முதல்ல நீங்கள் வேதனைப்படுறீங்களோ இல்லையோ, கட்டாயம் நான் வேதனைப்படுவேங்க. அதனால் தயவு செய்து ஒரு நல்ல நிலையில் பிரசன்னம் பார்க்க எங்கிட்ட மட்டும் இல்லை, மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் ஹாப்பியாக ஒரு நல்ல நிலையில் போய் பாருங்கள். ஆச்சார அனுஷ்டானத்தோடு போய் பாருங்கள். அதுதான் உங்களை வழி நடத்தும், இல்லைன்னா வழி நடத்தாது. ஒரு நேற்று மதியம் ஃபுல்லாக நான்வெஜ்ஜாக சாப்பிட்டு சாயந்தரம் ஒரு குழியில் போட்டு பஸ் ஏறி அடுத்த நாள் வெத்தலை வாக்கு தாம்பூலத்தட்டோடு வந்து நம்ம நின்னோம்னா அந்த பிரசன்னம் வேலை செய்யாது. அந்த பிரசன்னம் பார்க்குறதுல பிரயோஜனம் இல்லை. ஆச்சாரம் இந்த பிரசன்ன முறைக்கு ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் வரும்போது டெடிகேஷனாக பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வ அருள் உங்கள் கூடவே நின்று வழி நடத்தும். இதை நான் நிறைய முறை உணர்ந்திருக்கிறேன். இந்த பிரசன்ன ஜாதகம் ஜோசியம்ங்கிறது நீங்கள் பார்க்கணுங்கிறத விட இது எதுக்காக பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு நான் பேசியிருக்கேன். தெரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.